எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் அகாடமி. சார், நான் வர இருக்கிற டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும் சார். எப்படி கிளியர் பண்ணி ஆகணும் சார்? கிளியர் பண்ணுறோம் இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு அட்டம் கொடுத்தாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது இருக்கணும் சார். நீங்கள் சொன்னது கரெக்ட் தாங்க சார். திரும்பி அடுத்த இப்போ டெட் எக்ஸாமினேஷன் வருமோ என்னன்னு நமக்கு தெரியலங்க சார். ஆனால் இருக்கிற வாய்ப்பு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். எப்படியாவது நான் கிளியர் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சார். அதுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுங்க சார். அதுக்கு ஒரு பேட்ச் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். திருப்பி நான் சொல்கிறேன், இந்த 2025 எக்ஸாமினேஷன் இருக்குது. இன்னும் நமக்கு கொஞ்சம் டேஸ் இருக்குது. சரிங்களா? முடியாது அப்படின்னா இப்போவே விட்டுட்டு போயிடலாம். இப்போவே விட்டுட்டு போயிடலாம். முடியும்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி கொடுத்து வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இது ஒரு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தான். திரும்பி சொல்கிறேன், குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தான். இதில் இது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இது நம்ம டெஸ்ட் பேட்ச். இது நம்மளுடைய NSWT டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாமல் இது படிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்டடி சோர்ஸஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான். மற்றபடி இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு வரோம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். 767 பேர் இருக்காங்க. இப்போதைக்கு கணக்குப்படி 767 பேர் படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இதில் பார்த்திங்க அப்படின்னாங்க எல்லாம் மதிப்பிற்குரியவங்க தான் எல்லாமே. ஓகேங்களா? ஆசிரியர்கள் இது போன்ற மதிப்பிற்குரியவர்கள் தான். ஒருத்தங்க ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஒரு 10 பேர் சொல்லி நல்லா இருக்குன்னு ஜாயின் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? இதை நான் வீடியோ பதிவு போடணும்னு இல்லை, இருக்கிறவங்க வச்சு நம்ம பண்ணாலே போதும். பட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்யணும், அது முழுமையாக பண்ணணும். அது இல்லாமல் இந்த தடவை நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரிசல்ட் காட்டணும், உண்மையாலுமே காட்டணும். அதனால தான் இந்த அளவுக்கு ஒர்க் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பேட்ச் போட்டுருக்கோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சார், நான் 2025 கிளியர் பண்ணுறோம் இல்லையோ, நான் அட்டம் கொடுக்கணும். படிக்காமல் போய் என்னமோ பண்ணுறதுக்கு ஒரு அட்டம் கொடுக்கணும். கிளியரான மகிழ்ச்சி தானே. ஆனால் அந்த மகிழ்ச்சி பெறணும் அப்படின்னாலும் நம்ம சும்மா கண்ணா பண்ணி உட்காந்து படிச்சிருந்தா வேலைக்காது. அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதுக்காக தான் நம்ம ஒரு பேட்ச் போட்டுருக்கோம். 149 ரூபா தான். வெறும் 149 தான். அமௌண்ட்டுக்காக கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பே பண்ணலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துடணும். அவ்வளோதான் நம்ம டார்கெட். கிளியர் பண்ணி நீங்கள் கொடுத்துடணும். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி NSW பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டுருக்கோம். திருப்பி வீடியோ போய் கொடுத்துட்டு அதுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 8525049011 877, அதாவது GPR ஃபோன்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8778963630. ஓகேங்களா? இதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா, இதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8525049011. இதுதான் டெட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் மெயின் அட்மின். இவர் தான். ஓகேங்களா? 8525049011. இதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் நம்ம NSW இந்த QR கோட் அதை நான் காமிச்சிட்டு மெயின் விஷயத்துக்கு போயிடலாம். நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்ச் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். சரிங்களா? அதையும் காட்டிடுறேன். எல்லாமே நான் காட்டிடுறேன். ஏன்னாங்க ஒரு 1000, 2000, 4000 போட்டால் கூட நம்ம கொஞ்சம் எசிடேட் ஆகும். நான் இப்போ அப்படிங்கிற மாதிரி. அதனால வெறும் 149 ரூபா அது எவ்வளோனாலும் பே பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஒரு எப்படி சொல்கிறோம், ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஹெல்ப் பண்ணுறோம். NSW நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. NSW எத்தனை பேர் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்டு. ஓகேங்களா? அந்த ரெக்கார்டுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நான் தொடர்ந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் NSW அகாடமியோடைய ஒரு ஸ்கேனருங்க. ஓகேங்களா? நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கலி எங்களுக்கே வந்துடும். ஏன்னா ஒரு சில பேமெண்ட் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் உடைய இது. அதை நம்ம நெட்டில் கொடுக்கணும்னு யோசிச்சோம். ரைட், ஓகே, மாணவர்களுக்காக தானே, அதனால் என்ன இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஸ்கேன் அண்ட் பே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ டெஸ்ட் பேட்ச்னா என்னங்க, நம்ம ஷெடியூல் கொடுத்துறோம். இந்த தேதி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம அதுக்கான படிச்சுட்டு போய் இது பண்ணுறோம். பட் நம்ம என்ன பண்ணுறோங்க, எக்ஸ்ட்ரா நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 149 ரூபா தான். அதில் நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே நிறைய பேர் 149 ரூபா போடும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இருக்கிறாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சேர்த்தே என்னதுங்க 149 ரூபா நம்ம பேட்ச் பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், நம்ம எனக்கு டப்புன்னு பேட்ச்சில் ஜாயின் பண்ணிங்க, அவ்வளோதான். சரிங்களா? பேட்ச்சில் ஜாயின் பண்ணிங்க. அமௌண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அமௌண்ட்டில் ஒன்றும் இல்லை. பேட்ச்சில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். ஏன்னா இதில் எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. கரெக்டாக ஒரு 10-15 நாளில். ஏன்னா அது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதை நான் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுடைய பேட்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 767 பேர் இருக்காங்க. ஓகே, 767 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே தமிழுக்கான ஸ்டடி சோர்ஸஸ், இங்கிலீஷ்க்கான ஸ்டடி சோர்ஸஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி கொடுத்துருவோம். ஸோ நேற்றிலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கான ஸ்டடி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கான ஸ்கூல் புத்தகங்கள், மெயின்லி ஸ்கூல் புத்தகங்கள் தான். ஓகேங்களா? ஸ்கூல் புத்தகங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக ஷேர் பண்ணிடுவோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. ஓகே, இதெல்லாம் PDF லிங்க், ஏஜ், காமன் இன்ட்ரெஸ்ட், HFLCM உங்களுக்கு நிறைய புக்கில் பார்க்கறது கஷ்டமாக இருக்கா, நீங்கள் இந்த லிங்க்குள்ள கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் மேக்ஸ் லிங்க்ஸ் எங்களோட NSW நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணிருப்போம். மோஸ்ட்லி ஃப்ரீ ஆஃப் சோர்ஸஸ்மே அதில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு மதிப்பிற்கிற மாணவர்கள் நமக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க. ஃப்ரீ ஆஃப் நோட் ஷேர் பண்ணிருப்பாங்க. அதுவும் ஷேர் பண்ணிருப்பாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ தமிழ் இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பேட்ச்ல ஜாயின் பண்ணி தமிழ் இங்கிலீஷ் ஸ்டடி சோர்ஸஸ் அதுக்கான ஆன்சருக்கு எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் மேக்ஸ்க்கான ஸ்டடி சோர்ஸுமே உங்களுக்கு வந்துடும். இது இங்கிலீஷ் ஃபுல்லாக தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 420 பேஜஸ் 724 பேஜஸ் அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புதுசாக போட்டுருக்கோம். டெய்லி ஒரு மினி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, TNT டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுதாங்க ஷெடியூல். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான் ஷெடியூல். நோ நீட் டு வரி. சரிங்களா? இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தமிழுக்கான, இங்கிலீஷ்க்கான ஸ்டடி சோர்ஸ். ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். அதாவது லாங்குவேஜ் அதை வச்சே நம்ம டெட் கிளியர் பண்ணிடலாம். என்னங்க, அதை வச்சே நம்ம டெட் கிளியர் பண்ணிடலாம். அதுதான் தமிழில் கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் மெயின். அது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கான ஸ்டடி சோர்ஸஸ், கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு உங்களுக்கு வந்துடும். சரிங்களாங்க? வந்துடும். அதுக்கப்புறம் மேக்ஸ்க்கான ஸ்டடி சோர்ஸஸும் வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து சயின்ஸ் வரும்போது சயின்ஸ்க்கானது வரும். சைக்காலஜி அதுக்கு உங்களுக்கான காலேஜ் மெட்டீரியல் சொல்லியிருக்கிறோம். அது உங்களுடைய பொறுப்பு. நெக்ஸ்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான ஸ்டடி சோர்ஸஸ் அதெல்லாமே வந்துடும். சைக்காலஜிக்கான சரி, அதாவது இப்போ மேக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ மேக்ஸ் போட்டுருவாங்களா, 29ஆம் தேதி தான் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் நைட் வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு நைட்டு நீங்கள் 29ஆம் தேதி நைட் வரைக்கும் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
ஓகேங்களா. நீங்கள் கண்ணாபுரன் பண்ண முடியாது. பட் ஒரு சில வழிமுறைகள் நம்ம சொல்கிற வழிமுறைகள் போல நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா முடிக்கலாம். அது எல்லாமே நம்ம பேட்சில் வந்து அப்டேட் பண்ணுவோம். சயின்ஸ் அப்படிங்கிறது அதே போல தான். இது படிச்சுக்கோங்க, இது முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் சைக்காலஜி அதே போல தான். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனா மெட்டீரியல் வாங்கி படிச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் காலேஜில் வந்து உங்களுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் பெடாகஜி இருக்கும். அது சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அந்த போர்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான். பைலிங்குவல் கொஸ்டின் நம்பர் பொறுத்த வரைக்கும் பைலிங்குவல் மெட்டீரியல் வந்து நாங்களா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்புறம் சோஷியல் சயின்ஸ். ஓகே, அதாவது என்னால் முடியாது அப்படின்னு நினச்சா முடியாது தான். சரிங்களா. முடியும்னு நினச்சா, அதாவது நீங்கள் வந்து பண்ணிவிட்டு பண்ணலன்னா எக்ஸாம் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. எதுவும் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. எக்ஸாம் முடிஞ்ச பிறகுங்க நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சும்மா ஏதோ போய் உட்காந்து எழுதுறதுக்கு ஏதோ ஒன்று போய் படிச்சுட்டு போய் எழுதி ஒரு வேலை என்னமோ நமக்கு வந்து ஒரு மேஜிக்கா இல்லை ஏதோ ஒன்று கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 2025 கிளியர். என்னத்துக்குங்க திரும்பி அடுத்த டேட் எக்ஸாமினேஷன் பார்த்துக்கிட்டு அடுத்த டேட் எப்போ வருதோ அது என்ன நமக்கு சிலபஸ் அப்டேட் ஆகுதோ என்னன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. இப்போ இருக்கிறதா நமக்கு நிஜம். உண்மைதானங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 150 தான் குவாலிஃபைங். சரி, 150 கொஸ்டின் 150 மார்க். 200 ஆகிட்ட என்ன பண்ணுவீங்க? 150க்கு இங்கே வந்து சார் 150 அப்படின்றாங்க. புரியுதுங்களா. சப்ஜெக்ட்டும் ஈஸி, ஒரு அட்டெம்ப்ட் தான் கொடுத்து பார்க்கலாமே. ஆனால் நீங்கள் தனியாக உட்காந்து இந்த கடினா இதுக்கு வந்து உங்களுக்கு பிக்கஸ்ட் ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் வேணும். அது NSW உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இப்போ நானே ஒரு மாணவன் வச்சுக்கோங்களேன், எனக்கு டென்ஷன் ஆகும். ஐயோ 10 நாள் என்ன பண்ணுறது, பண்ணல என்ன பண்ணுறது. சிம்பிள் தான். அது ஒரு ஷார்ட்ஸில் வரும் பாருங்களேன், ருக்கோ ஜரா அப்படின்வாங்க, ஹிந்தியில் சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும். அது போன்ற வெயிட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2, அதாவது நமக்கு என்னதுங்க மொத்தம் 150 கொஸ்டின் 150 மார்க். அவ்வளோதானே. மைனஸ் மார்க் இருக்குதா? எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது என்னத்துக்குங்க இந்த வாய்ப்பு விடுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 இதை மட்டும் பார்த்தாலே 60 மார்க் உங்கள் கையில் சொலையாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ நம்ம தமிழ் முடிச்சு கொடுத்துருக்கோம், அதே போல் இங்கிலீஷ் முடிச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணால் தமிழ் இங்கிலீஷ் கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்துடும். என்ன நீங்கள் கச்சா மச்சான் அதை படிக்க மாதிரி எதை பற்றியும் கவலைப்பட கிடையாது. குரூப்பில் வரும், என்னங்க குரூப்பில் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அவ்வளோதான். ஸ்கூல் புக் தான் மெயின். ஸ்கூல் புக் இருக்கும், கவர்மெண்ட் ஃப்ரீ மெட்டல் ஒரு கிளான்ஸ் எடுக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கே சரியாக இருக்கும். பட் இருந்தாலும் சொல்கிறேன். அதனால் அந்த லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 இப்போ நமக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், 20 நாள் வேண்டாங்க. 20 நாள் வேண்டாம், 12 நாள் இருக்குன்னு வச்சுப்போமே. எப்படிங்க 12 நாள் இருக்குன்னு வச்சுப்போமே, சும்மா சொல்கிறேன். இருந்தால் கூட லாங்குவேஜ் 1 4 நாள், லாங்குவேஜ் 2 4 நாள். ஓகேங்களா. கிளான்ஸ் விடுங்க. என்னங்க நம்ம கொடுக்குற மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு ஒரு கிளான்ஸை விடுங்க. 60 கொஸ்டின் கேட்குறாங்க. 10 தப்பா போனாலுமே 50 கையில் இருக்குது மார்க். இனி எவ்வளோ 30 எடுக்கணும், 40 எடுக்கணுமா? மீதி இருக்கிறதுல 10 எடுத்துட மாட்டீங்க. எங்க இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் படிச்சது தான். அது மதிப்புக்குரிய ஆசிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். புரியுதுங்களா. லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 மேக்ஸு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நாளைக்கு வந்து சப்போஸ் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு சார் நீங்கள் சொன்னீங்க ஒரு 10-15 நாள் முன்னாடி வீடியோ போட்டிங்க, நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் சார், கிளியர் ஆகிடுச்சிங்க சார், என்னால் நம்பவே முடியல சார், நான் எப்படியோ டக்குன்னு எனக்கு அந்த 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 ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் டக்குன்னு இதாக இருக்கும் அப்படின்னு போட்டேன் சார், எனக்கு ஞாபகம் வந்து கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைக்காக தான். சரிங்களா. அதுக்கான ஃபவுண்டேஷன் நான் இப்போயே போட்டுட்ருக்கோம். புரிதுங்களாங்க. அப்போ லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ் 2 உங்களுக்கு வந்து 60 கொஸ்டின். இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்புறம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 60 சார். எனக்கு மேக்ஸ் இல்லை, நல்லா போச்சு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சைக்காலஜி இருக்குது, இது இல்லையா சார்? எனக்கு சயின்ஸ் இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோஷியல் சயின்ஸ் இருக்குது 60, அது உங்களுக்கு இல்லையா? லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 நீங்கள் நல்லா ஃபவுண்டேஷன் போட்டாலே 60க்கு 10 தப்பு போனாலும் 50, அதுக்கு மேலே தப்பாக போகாதா சார் அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸி தான்ப்பா. லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு. ஏன்னா சோஷியலுங்கிறது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, எத்திக்ஸ் நிறைய இருக்கும், பெரிய சிலபஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதே போல தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அது போன்று இருக்கும். புரிதுங்களாங்க. மேக்ஸ் கூட ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா. சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் உங்களோட காலேஜ் புத்தகம் அது நாங்கள் பர்சனலாக சேஸ் பண்ணுறது இல்லை சார். மெட்டீரியல் வாங்கிக்கிறப்போ சந்தோஷமாக வாங்கிக்கோங்க, அமௌண்ட்லாம் பார்க்குறது. அதுங்க இப்போ அமௌண்ட்லாம் பார்க்குற நேரம் கிடையாதுங்க. நம்ம டெட்டு கிளியர் பண்ணணும், அது முக்கியமாக. டெட்டு 2025 கிளியர் பண்ணுறது முக்கியமாக இல்லை இந்த 150 200 முக்கியமாக? கிளியர் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு. நான் டெட்டு 2025 கிளியர் பண்ணிட்டேங்கிற அந்த ஒரு கெத்தோடு இருக்கலாம். நாளைக்கு ஒரு ப்ரைவேட் ஜாப் போனாலும் அது நமக்கு யூஸ்ஃபுல். கடைசி நேரத்தில் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறோம் அப்படின்னா கிளியர் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நம்பி தான். அது என்னத்துக்கு விடணுங்கிற நான். சரிங்களா. திரும்பி அடுத்த வருஷம் நம்ம திரும்பி உட்காந்து படிக்கிறீங்களாங்க? திரும்பி உட்காந்துக்கிட்டு நம்ம டெட்டு அடுத்த வருஷம் 2026 வருதா இல்லை எப்போ நமக்கு தெரியல. ஆனால் வரும் தான், கண்டிப்பாக வர மாட்டேன், எப்போ நமக்கு தெரியல. அப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சுக்கிட்டு 2025 கிளியர் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க, இந்த கடைசி முயற்சி கொடுக்குறவங்க, கிளியர் பண்ணுறோமோ இல்லையோ, கிளியர் பண்ணுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நான் ஒரு பெஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருப்பாங்க. புரியுதுங்களா. ஸோ இது நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் டிஎன்பிசி படிக்கிறீங்க, இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், தமிழ் காம்படிஷன் படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. சரி, ஃபஸ்ட்டு நம்ம டெட்டுக்கு யூஸ்ஃபுல் ஆகிப்போம். ஸோ நீங்கள் மேத்ஸில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதே போல தான் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருவோம். இப்போ அடுத்து வந்து மேக்ஸு, சயின்ஸு, சைக்காலஜி, அப்புறம் சோஷியல் சயின்ஸ் இது மாதிரி போகும். நீங்கள் எங்களோடவே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டெய்லி 1 or 2 hours மட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். 5 நாள் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர். ஓகேங்களா. இப்போதைக்கு நாங்கள் மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி எதுவுமே கிடையாது, பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் டெட்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். உறுதியாக இருக்கிறோம். NSW கீழே இத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் ஜாயின் பண்ணால் பண்ணுங்கலாம் சொல்ல, நான் உங்களுக்கு வந்து சஜஸ்டே பண்ணுறேன். 85-250-490-11 முடிஞ்ச அளவுக்கு வந்து கால் பண்ணாதீங்க, ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டு QR கோட் கொடுத்துருக்குறோம். பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்பர் என்ன சொல்கிறேன், 8778963630. சரிங்களா. இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன் பண்ணிவிட்டு 85249011 இவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இந்த பேமெண்ட் அனுப்பிச்சிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. பேட்சில் ஜாயின் பண்ணி பாதி கிளியர் பண்ண மாதிரி.
ஏன்னா அது நம்மளே இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்லங்க, நம்மளே எல்லாமே பண்ணிடுறோம். அதுக்கு நமக்கு எந்த வேலையும் கிடையாதுங்க. உங்கள் வேலை படிக்கிறது மட்டும் தான், அவ்வளோ படிக்கிறது கிளியர் பண்ணுறது அவ்வளோதான், வேறு எந்த வேலையும் கிடையாது உங்களுக்கு. ஓகே, சைக்காலஜி மெட்டீரியல் தவிர்த்து நம்மளே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறோம். அதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம வீடியோ இதை பற்றி போடுவோம்னு தெரியாது, ஏன்னா இதுக்கு மேலே வந்து ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே உட்காந்து இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் சரியாக இருக்குது, டக்குன்னு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.